சூனப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ குர்ஆன் வசனம் ஒண்ணு பார்ப்போம். அதாவது வேறு கிரகங்கள்ல மனுஷன் வாழ முடியுமா அப்படின்ட்டு பல காலமா அறிவியல் அறிஞர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது இந்த ஒரு வசனத்துல நமக்கு விளங்குது. எப்படின்றாக, பூமியிலேயே வாழ்வீர்கள், பூமியிலேயே மரணிப்பீர்கள், அதிலிருந்தே பிறகு வெளிப்படுத்தப்படுவீர்கள். குர்ஆன் 7:175. அதாவது பூமியில தான் வாழ்வீங்க, பூமியில தான் மரணிப்பீர்கள், பூமியிலிருந்தே பிறகு வெளிப்படுத்தப்படுவீர்கள். அதாவது இறந்த பிறகு மறுமை நாளை பத்தி இறைவன் சொல்றான். அடுத்து இன்னொரு வசனம் பாருங்க. பூமியில் உங்களை நாம் வாழ செய்திருக்கிறோம், உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறோம், ஆனால் குறைவாகவே நன்றி செலுத்துவீர்கள். அதாவது பூமியில உங்களை நாம வாழ வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறான் இறைவன். வேறு கிரகங்கள் தான் சொல்லல. வேற ஒரு இடம், வேற ஒரு கோள்கள்ல நீங்க வாழ முடியும் அப்படின்னு இறைவன் சொல்லல. உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். வசதி வாய்ப்புகள்னா ஒரு மனிதன் வாழ தகுந்த ஒரு கோளா இந்த பூமி இருக்குதுங்க. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற வேற கிரகங்கள் எல்லாம் மனிதர்கள் வந்தார்கள், பறக்கும் தட்டு வந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது நிரூபிக்கப்படாத உண்மைங்க. அது அப்படின்னா நமக்கு நேரடியா ஒரு அயல் கிரகத்திலிருந்து ஒரு மனிதன் வந்தான், அவனை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒண்ணுமே கிடையாது. உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் பூமியில் தான் இருக்குது. சந்திரனுக்கு மனிதன் சென்றா கூட நிரந்தர தங்குதல் அப்படிங்கிறது பூமி தான். மனிதனின் உடலுக்கு ஏற்றவாறு வெப்பமும் குளிரும் அளவோடு இருப்பது பூமியில மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. இந்த பூமியில மட்டும்தான் நம்ம உடலுக்கு எப்ப, அதாவது கொஞ்சம் வெயில் அதிகமாயிட்டு தான் மனுஷன் சுருண்டு விழுந்துடுறான். சமீபத்திலாம் பார்த்தோம், வெயில் உக்கிரம் தாங்க முடியாம 100 பேர் 150 பேர் டக்கு டக்குன்னு இறந்து போறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, அந்த லெவல் தாண்டும் போது நம்மளால தாங்க முடியல. சில கோள்கள்ல காணப்படும் குளிர் மனித ரத்தத்தையே உறைந்து போசிடும். அது மாதிரி சில கோள்கள்லாம் இருக்குதுங்க. அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்க உடல்ல அப்படியே உறைஞ்சிரும், ரத்தங்கள்லாம் உறைஞ்சு போயிடும். இன்னும் சில கோள்களில் காணப்படும் வெப்பம் மனிதனை சாம்பல் ஆக்கிவிடும். மேலும் கவனிக்க வேண்டியது, பூமி மட்டுமே சூரியனிலிருந்து 23 டிகிரி சாய்வாக சொல்லுது. மற்ற எல்லா கோள்களும் நேரா சொல்லும் போது பூமி மட்டும்தான் கொஞ்சம் சாய்வா அப்படியே சொல்லுது, 23 டிகிரி சாய்வா சொல்லுது. இப்ப இப்படி இந்த சாய்வா சொல்லுறதுனால தான் கோடை காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம் அப்படின்னு கால மாற்றங்கள் வரிசையா நமக்கு ஒண்ணு மேல ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது. இப்படி ஒரு மாற்றங்கள் இல்லாம ஒரே சீரான வெப்பமோ குளிரோ இருந்தால் அதுவும் வாழ்வதற்கு ஏற்றதா இருக்காது. அப்ப பயிர் பண்ண முடியாது நம்மளால. ஒரே டைமா குளிராவே இருந்துச்சுன்னு வச்சுங்க, வெயில் இல்லாம தாவரங்கள்லாம் விளையாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன இப்ப இது இன்றைய அறிவியல் உலகம் இது ஒத்துக்குது. பூமியை தவிர வேற எந்த இடத்துலயும் மனிதர்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுதான் இறைவன் சொல்றான், பூமியிலேயே வாழ்வீர்கள், பூமியிலேயே மரணிப்பீர்கள், அதிலிருந்தே பிறகு வெளிப்படுத்தப்படுவீர்கள் அப்படிங்கிற குர்ஆன்ல இறைவன். நீங்க வாழக்கூடியது பூமியில தான்ப்பா. நீங்க எங்கெல்லாம் நீங்க சுத்தி போனாலும் அங்கெல்லாம் போய் ஒரு 1 மணி நேரம் இருக்கலாம், 1/2 மணி நேரம் நீ நிக்கலாம். அதுக்கு பிறகு நீ திரும்பி இங்கதான் வந்தாகும். இங்கதான் நீ வாழ்வ, இங்கதான் நீ மரணிப்ப, பிறகு இங்கதான் நீ எழுப்பப்படுவ முன்னாடி அப்படின்னு இறைவன் சொல்றான். இப்ப நபிகள் நாயகம் அவங்க எழுத படிக்கவே தெரியாது. அவங்களுடைய பேரு எப்படி எழுதிருக்குன்னு அரபியிலே சொல்ல தெரியாது. அப்படிப்பட்டவங்களை தான் நபியா இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். அந்த எழுத படிக்காத அந்த நபிக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் வசனங்கள் அறிவியலோட பொருந்தக்கூடிய வசனங்களை எப்படி சொல்ல முடியுது? இப்ப பூமியிலேயே வாழ்வீர்கள், பூமியிலே மரணிப்பீர்கள் சொன்னாக்க, வேறொரு போல மனிதன் வாழ்ந்துட்டு ஏதோ உங்க குர்ஆன் பொய்யாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அது சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும், இந்த உலக முடிவு நாள் வரைக்கும் அதுல மாற்றமே இருக்காது. ஆனா சொல்லலாம், சில இடங்கள்ல உயிர்கள்லாம் இருக்கிறதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்க, அதெல்லாம் இன்னும் நிரூபிக்கப்படாத உண்மைகள்.
வேற கோள்கள் எல்லாம் வந்து மனிதர்கள் இருக்க முடியும். அதுக்கு தகுந்த செவ்வாய்க்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நீர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நீரெல்லாம் வச்சுட்டு எத்தனை பேர் வாழ முடியும்? எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும்? எதை வந்து அங்க விளைவிக்க முடியும்? ஒண்ணுமே முடியாது. எல்லா வசதி வாய்ப்புகளும் இங்க வந்து அது இறைவனை சொல்றான். பூமியில் உங்களை நாம் ஆட செய்திருக்கிறோம், உங்களுக்காக வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறோம். அவனை இறைவனை முடிவு பண்ணியிருக்கிறான். இந்த பூமியில மனிதர்களை படைக்க போறேன், மனிதர்களை வாழ வைக்க போறேன். அதனால அந்த மனிதர்கள் சாப்பிட்டு உறங்குவதற்கு மற்றபடி வேலை செய்வதற்கு ஏற்றவாறு இந்த பூமியை நான் வந்து செம்மைப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்ற அவனே ஒரு தீர்மானம் பண்ணி இந்த பூமியை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறதுனாலதான் நாமெல்லாம் இப்படி இருக்க முடியாது. இல்லைன்னா புவியீர்ப்பு விசையில வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தின்னு வச்சுங்களேன், எல்லாம் பீஸ் பீஸா பிச்சுட்டு போயிடும். இந்த புவியீர்ப்பு விசை எந்த அளவு லெவலா இருக்குதோ அந்த பூமியும் அந்த சூரியனும் சந்திரனும் மற்ற கோள்களும் ஒன்னோட ஒண்ணு அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே வருது பார்த்தீங்களா? அதுல ஒரு நொடி வந்து கொஞ்சம் மாறிச்சுன்னு வச்சுங்க, அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரம் கொஞ்சம் மாறிச்சு, அந்த புவியீர்ப்பு விசை கொஞ்சம் மாறிச்சுனாக்க இந்த உலகம் ஃபுல்லா சுத்தமா அழிஞ்சு போயிடும். ஒன்னோட ஒண்ணு கோள்கள் மோதி அது என்ன வேகத்துல சுத்திட்டு இருக்குங்கிறீங்க, அந்த வேகத்தோட போய் மோதிச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் அதாவது பஞ்சு பஞ்சா பறக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து இந்த புராண வசனம் சொல்லுது, பூமியிலே தான் வாழ்வீர்கள், பூமியிலே மரணிப்பீர்கள், அதிலிருந்தே பிறகு வெளிப்படுத்தப்படுவீர்கள். அடுத்த வசனம், பூமியில் உங்களை நாம் வாழ செய்திருக்கிறோம், உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறோம், ஆனால் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். அதான் கேட்கிறான் இறைவன், இவ்வளவுதான் நான் வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்துருக்கிறேன், ஒரு 5 வேளை தொழுப்பா, திருடாத, பொய் பேசாத, புறம் பேசாத, மனிதர்களுக்கு வந்து துரோகம் செய்யாத, தேவையில்லாம கொலைகள் எல்லாம் பண்ணாத, ஆயுதத்தை கையில் எடுக்காத, அந்த கையில் எடு அப்படின்னா இறைவன் சொன்னாக்க அதை வந்து அவன் கேட்கறது இல்லை, இறைவனை வந்து மதிக்கிறது இல்லை. அதுதான் இறைவன் சொல்றான், நீங்கள் குறைவாக நின்று செலுத்தீர்கள். இப்படிதான் இவ்வளவு வசதி வாய்ப்புள்ள உடம்பே எடுத்துங்களேன், உங்களுடைய உடம்பே எவ்வளவு அருமையான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருக்கு பாத்தீங்களா? படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், காலையில கை கால்கள் நல்லா அருமையா எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நம்முடைய கை கால்கள் வேலை செய்து, கண் பார்வை அப்படியே இருக்குது, அறிவு நல்லபடியா வேலை செய்யுது, சாப்பாடு நல்லபடியா சாப்பிடுறோம், நல்லபடியா மலை ஜலம் கழிக்கிறோம், எல்லாத்துமே ஒரு அருட்படாது. ஒண்ணுமே நமக்கு உடம்புலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நம்ம இறைவன் வந்து நினைக்க சொல்லும். நம்ம உடம்புக்கு நம்ம குடிச்சிருக்கக்கூடிய அந்த அருமையான வசதி வாய்ப்புகள், அந்த உணவுக்கு, உடைக்கு, இருப்பிடத்துக்கு, எல்லாத்துக்குமே இந்த ஏற்ற ஒரு நாடு இந்த பூமி. இந்த மற்ற கோள்களோட ஒப்பிடும்போது இந்த பூமி மட்டுமே மனிதர்கள் வாழ்வதற்கு வசதியான சூப்பரான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய இறைவன், அந்த இறைவனை நாம வணங்கணும்னு சொல்றான் இறைவன். அவ்வளவுதான். இறைவனை வணங்கி அவனுக்கு வந்து நன்றி செலுத்துங்கள். வேற ஒண்ணுமே சொல்லல. அவன்கிட்ட உங்கள்ட்ட இருந்து காசு கேட்கல, பணத்தை கேட்கல. அந்த பணத்தை காசையும் கூட சக மனிதர்களுக்கு கொடுன்னு தான் சொல்றான். ஏன் வந்து போடாத, எனக்கு உண்டியில கோயில்ல வச்சுட்டு உண்டியில் போடாத, இல்ல பள்ளியாசல் வந்து உண்டியில வச்சு உண்டியில போடாதன்னு சொல்லல இறைவன். உண்டியில போடுன்னு சொல்லல. உன்னுடைய மனித இனத்துக்கு உன்னை போலே இருக்கிறவங்க ஏழைகளா இருக்கிறான்ல, அவனுக்கு அந்த உன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்து. அதுதான் இறைவன் சொல்றது. அந்த நன்மக்களாக நானும் நீங்களும் ஆகணும். அதுதான் நாம வந்து விருப்பம்.